எலெக்ஷன் வருது இல்லை இப்போ? சரி. அதுல உங்க சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா இருக்கு, நாம் தமிழர், சீமான். சட்டமன்றத்தில் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா இருக்கு, நாம் தமிழர், சீமான். நமக்கு வந்து எப்பவுமே ஐயா ஸ்டாலின் தான். எதனால? அவர் எல்லாத்துக்குமே இது பண்றாரு. இப்போ முதியோர் உதயத்துக்கு பண்ணாங்க, சேர்த்து பண்ணாங்க. இல்லாத வந்து மகளிர் நிறைய திட்டங்கள் வகுத்திருக்காரு முதலமைச்சர். நிறைய திட்டங்கள் வகுத்திருக்காரு. மக்கள் எதிர்பார்க்க முடியாத திட்டங்கள். ஐயாவுக்கு மேல அவர் பயங்கரமா யோசனை பண்ணி பண்ணியிருக்காரு பெரிய பெரிய திட்டங்கள். ஆனா எப்பவுமே அவரு தான். அவரை நம்ம 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 ஃபேமிலி எல்லாமே அவருக்கு தான் அந்த ஓட்டு. நமக்கு அவங்களுக்கு தான் ஆதரவு. எங்க ஃபேமிலி ஓட்டு கூட அவருக்கு தான் எப்பவுமே. நிரந்தர முதல்வர் ஸ்டாலின். இதனால இப்போ அவர் தான் இதில் ஆட்சி இது பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு அவர் பிடிக்க ஃபேன்ஸு, அதனால அவர் தான். இதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் ஓட்டேன். ஆமா, டிவிகே. ஓகே. வர எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, எடிஎம்கே, டிவிகே, விஜய் இருக்காங்க, என்டிகே, சீமான். டிஎம்கே. எதனால? மடிப்புல டிஎம்கே எப்பவுமே டிஎம்கே தான். எப்பவுமே டிஎம்கே. சரி. வர எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, எடிஎம்கே, டிவிகே, என்டிகே. டிவிகேவே போடுவாங்க. மாற்றங்கள் வரட்டும், பார்ப்போம். சரி. இதுக்கு முன்னாடி யாருக்கு போடுறது? இதுக்கு முன்னாடி டிஎம்கே தான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ டிவிகே போடுவோம், பார்ப்போம். ஒரு மாற்றங்கள் வரும்ல. சரி. நீங்க உங்க அது டிஎம்கே, எடிஎம்கே, விஜய், டிவிகே இருக்கு, என்டிகே. புதுமை தான் நான் விரும்புது. எல்லாம் புதுசாக தான் விரும்புது. பழசு தான் பார்த்தாச்சு 50 வருஷமா. புதுசாக பார்ப்போம். பழசே பார்த்துட்டு என்ன வரும்? புதுசாக பார்ப்போம். இந்த வருஷம் மாற்றம் வரட்டும், மக்களுக்கு கொஞ்சம் சலுகை வரட்டும். விஜய்க்கு போடலாம் அந்த எண்ணம் தான் எல்லாருக்கும் இருக்கு. நீங்க இதுக்கு மாதிரி யாருக்கு போடுறீங்க? ஏடிஎம்கே தான். 40 வருஷ காலமா ஏடிஎம்கே தான். 45 வருஷ காலமா நான் ஓட்டு போடுறது ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுறது. இந்த டைம் விஜய்க்கு போடலாம். சரி. புதிய வாய்ப்பு தரல. இதுக்கு மாதிரி யாருக்கு போடுறீங்க? இதுக்கு முன்னாடி டிஎம்கே போடுறேன். டிஎம்கே. இந்த டைம் டிவிகே. ஆமா. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நமக்கு நடக்கிற ஆட்சி பரவாயில்ல. மற்ற அதர்ஸ் வந்தாங்கன்னா தமிழ்நாடுக்குள்ள எப்படி இருக்குன்னு தெரியாது. பிரச்சனை முதல்ல. இதுக்கு மாதிரி யாருக்கு போடுறீங்க? இப்போ டிஎம்கே போட்டு. வர எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, டிவிகே, என்டிகே. இல்ல டிவிகே போடுற ஐடியா தான் இருக்கு. டிவிகே. எதனால? விஜயகாந்த் விட்டாச்சு. விஜயாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். வேற ஒரு பெரிய காரணம் தான். யாருக்கு போட்டாலும் நம்ம தான் உழைச்சி சாப்பிட போறோம். போட்டு தான் பார்ப்போம். வேற. ஆமா. நோட்டாக்கு போட்டாங்க. 18 வயசுல இருந்து 38 வயசுக்கு நோட்டாக்கு மட்டும் தான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் டிவிகே போடலான்னு இருக்கேன். சரி. இல்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, எடிஎம்கே, டிவிகே, என்டிகே. நீங்க பூரா ஓரமா வச்சிருங்க. ஒருத்தனை கூட ஓட்டு போட மாட்டேன். அப்ப யாருதான்? ஏங்க நான் போய் சுயேட்சையாவே இருக்கேன்னா அவன் தலையில தாங்க கொடுத்துவேன். நான் 25 வருஷம் ஆகுதுங்க அரசியல் கட்சிக்கு ஓட்டு போட்டு. எவனும் யோக்கியமா இல்லை. அவனுக்கு ஓட்டு போட்டு நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவனுக்கு ஏன் ஓட்டு? நான் காசு வாங்கினது இல்லை. அப்புறம் ஏன் ஓட்டு போடணும்? சுயேட்சையா இருக்கிறவங்க யாருக்காவது சுயேட்சை எனக்கு என்னைக்கு பிடிக்குதோ அன்னைக்கு போயிட்டு அவன் தலையில குத்திட்டு வந்துடுவேன். அவன் ஜெயிக்க மாட்டான்னு நல்லாவே தெரியும். ஆனா நம்ம கோபத்தை எப்படி காட்டுறது? அப்படிதான் காட்டணும். ரைட்டா? எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, டிவிகே தான். டிவிகே. எதனால? நான் ஒரு ஃபேன் பாய் ப்ரோ. அவர் வந்து இதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்காண்டி வராரு. கண்டிப்பா நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பா டிவிகே தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடி டிஎம்கே தான். இந்த டைம் டிவி. ஆமா, இந்த டைம் டிவிகே தான். சரி. 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, எடிஎம்கே, டிவிகே, என்டிகே. யாராச்சும் இதான் கூட வந்துருக்கீங்க. இருக்காப்புல அவர் விட்டுட்டு எப்படி உங்க சப்போர்ட் யாரு? டிஎம்கே. டிஎம்கே. எதனால? அது உள்ள டிவிகே தான். இல்ல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு? டிஎம்கே தான். அதை விட்டீங்கன்னா டிவிகே போவேன். இப்ப குழப்பாதீங்க. அந்த பாருங்க முடியும். அந்த காவா நீங்க யாருக்கு? ரெண்டு பேரும் யாரா வந்து சொல்லுவாங்க. டிஎம்கே. எதனால? அது முதல்ல இருந்து இருக்காங்க. அப்படியே பழகிருச்சு. ஆமா. இப்போ நீங்க டிஎம்கே. எதனால டிஎம்கே?
கொஞ்சம் நல்லா இருக்கு உங்க இது. அவங்களே இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட்? இதுக்கு முன்னாடி தேர்தல் எல்லாம் யாருக்கு போட்டீங்க? DMK. DMK. நீங்க உங்க சப்போர்ட் விஜய் தான். எதனால விஜய் பிடிக்கும், விஜய் தான். மாற்றம் எதிர்பார்க்கணும். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? தேமுதிக. விஜய். சரி. விஜய். எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு இருக்கும்? டிஎம்கே, டிஎம்கே, விஜய், டிவிகே, என்டிகே, சீமான். கிடையாது, ஒரு மாற்றம் தான் வேணும். மாற்றம்னா யார் எதிர்பார்க்கணும்? சீமான் இருக்காரு, விஜய் இருக்காரு. யாரெல்லாம் வரலாம், இந்த இது இல்லாம வேற ஆளு. மூணாவது ஒரு ஆள். ஆமா. இப்போதைக்கு எதிர்பார்க்க யாரும் இல்லை எதிர்பார்க்க. ஆனா இவங்க 2 பேர் தவிர யார் வந்தாலும் சேர்த்து போடுவீங்க. பெரிய ஆமா. இதுக்கு முன்னாடி யாருக்கு போடுவீங்க? மாதி போடுறீங்க. யாருக்கு போடணும் உங்களுக்கு தெரியும். சரி, உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே, யார் ஆட்சி பண்ணாங்க நினைக்கிறீங்க? ஏற்கனவே இப்போ நிறையா பண்ணியிருக்கிறாங்க, பண்ணுவாங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு மாற்றி போடுவோம். மாத்தினா யாருக்கு? யாருக்குனாலும் போடுவோம். அவன் மாற்றி மாற்றி தான் போடுவோம். விஜய் இருக்காங்க. விஜய்க்கு கூட பண்ணலாம். எதனால ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கட்டுமே, மாற்றம் கிடைக்கட்டுமே ஏதாவது மாற்றம்? அப்படின்னு. இதுக்கு மேல யாருக்கு? இதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு மாற்றி போடுவோம். ஒருத்தர் ஏடிஎம்கேக்கு போட்டிருக்கேன், எம்பி எலெக்ஷனில் டிஎம்கேக்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறையா மாற்றி போட்டிருக்கேன். இந்த டைம் விஜய்க்கு போடலாம். போடலான்னு ஒரு பிளான். எலெக்ஷன் வருது இல்லை இப்போ? சரி. அதுல உங்க சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா இருக்கு, நாம் தமிழர், சீமான். அதாவது நான் என்ன சொல்றதுன்னு புரியல. அதாவது பொதுவாக எல்லா அரசியல் கட்சியும் அவங்க வாக்குறுதி கொடுக்கறது தான். ஆனால் அது யாரையும் நிறைவேற்றுறதுக்கு வழி இல்லாத இருக்கு. கிஜானா காலியாகிருக்கு, நிறைய கடன் வாங்கியிருக்காங்க. அதனால நீங்கள் யாரை நம்பி ஓட்டு போடுறது சொல்லுங்க. அதனால இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓட்டு கேன்வாஸ் ஓட்டு போலிங்கே போட போகிறது இல்லை. அதை தவிர நம்ம அங்கே போனோம்னா அங்கே இல்லைன்னு வேற சொல்லிடுறாங்க, அது வேற இருக்கு. அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் இது ஒன்று. அதனால யாருக்கும் போடாமல் இருக்கிறது தான் நல்லது. புதுசாக வர்றவங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ என்னதான் செய்ய முடியும்? வேற வழி. 5000 கோடி ரூபாய்க்கு மேலே டிஎம்கே செலவழிக்க தயாராக இருக்கு. ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுக்குறது தயாராக. இப்போ பொங்கல் பரிசு 1000, 2000 இப்போ 4000 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. 5000 வரைக்கும் போகுங்கிறாங்க. கவர்மெண்ட் பணத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஈஸியாக ஓட்டு வந்துருவேன்னு அவங்க நினைக்கிறாங்க. இனிமேல் வர்றவங்க இதை விட ஜாஸ்தி தான் செய்ய முடியுமே ஒழிய அதை விட கம்மி பண்ண முடியாது. அது மாதிரி மக்கள் ஏமாறுற வரைக்கும் தினம் டிவியில் அவங்க யூடியூப்பில் தான் நிறைய நியூஸ் போட்டுக்கிட்டே வரீங்களே. ஒரு லேட்டஸ்ட் நியூஸ்ன்னு போட்டுக்கிட்டே வரீங்க. இல்லை யார் கூட்டணிங்கிறது இன்னைக்குள்ளே தெரியுங்கிறீங்க. இந்த பிரேமலதா சொல்கிறேன்னு இருக்காங்களா, தினகரனும் பன்னீர்செல்வமும் அங்கே சேர்க்க மாட்டேன்னு இவங்க விஜய் கிட்ட பண்ணியிருக்காங்க. இதில் எப்படின்னா, இதில் பிஜேபிக்கு தான் லாபம். எப்படின்னு சொன்னால், அவங்க ஏடிஎம்கேனுடைய பவரை கம்மி பண்ணுறாங்க. கம்மி பண்ணி அவங்க நம்மளை நம்பி தான் அவங்க இருக்கணுங்கிற மாதிரி அவங்கள வரவழைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் 2 மாதம் கழித்து சொல்லப்போனால் விஜயோட ஏடிஎம்கேயும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்து, கூட்டணின்னு வச்சுக்க மாட்டாங்க, தேர்தல் உடன்பாடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் அதாவது தொகுதி உடன்பாடு. உங்களுக்கு ஒரு 30 தொகுதியில் நாங்கள் உங்களை எதிர்த்து நான் போட்டி போடுறதில்ல, நீங்கள் அதே மாதிரி அங்கே போடாதீங்க, ஆனால் கூட்டணி கிடையாது இப்படி சொல்லி நமக்கு பொது எதிரி டிஎம்கே இருக்குது. அதனால் தொகுதி உடன்பாடு மட்டும் பண்ணுவோம். நான் 30 தொகுதி, உங்களுக்கு 40 தொகுதி அப்படின்னு சொல்லி தொகுதி ஜெயிச்சு வந்தப்புறம் சிஎம் யாருன்னு அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துடும். ஆமாம். அதுக்கு பேர் கூட்டணி கிடையாது, தொகுதி உடன்பாடு. தொகுதி உடன்பாடுன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 வராங்க வச்சுங்க. இவங்க 20, அவங்க 15, அவங்க 80 அப்படின்னு சொன்னால் கூட்டணி ஆட்சிங்கிறது சரியாயிடும். அப்போ எல்லா கட்சிக்காரங்களுக்கும் மந்திரி பதவியோ இதுவோ கிடைக்கும். பொது எதிரியை முதல்ல வீழ்த்திட்டோம்னா நமக்குள்ள சண்டையை அப்புறம் பார்த்துக்கலாமா. நமக்குள்ள சண்டையை பார்த்துக்கலாம்னா அவங்களை எதிர்க்க முடியாது, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், அதனால அவங்க எதிர்க்க முடியாது. அது மாதிரி பிப்ரவரியில் அந்த மாதிரி வரும் அப்படின்னு ஒரு அரசியல் விமர்சனங்கள்லாம் சொல்கிறாங்க. கூட்டணி கிடையாது, தொகுதி உடன்பாடு வரும் அப்படிங்கிறாங்க. சரி,